நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் பணிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் விடிய அதிமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக விசைத்தறி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இலவச வேசி சாலை ஒரு 50% தறிகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். மீதி 50% மற்ற தரங்கள் ஓடுகின்ற போது அனைத்து தொழிலாளர்களுக்குமே அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வருஷம் 364 நாள் வேலை இருந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது அந்த இலவச வேசி சாலை குறைக்கப்பட்ட காரணத்தினால் ஏதோ கடமைக்காக அந்த இலவச வேசி சாலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த நேரத்தில் உற்பத்தி செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் ஆர்டரே கொடுக்காத போது இன்னும் 3 மாத காலத்திலே முடித்து எப்படி பொங்கலுக்கு கொடுக்க முடியும்? ஆக முழுமையாக முடித்ததை போல கணக்கை முடித்து விடுகின்றார்கள் ஒழிய தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டமான தாமிக்கு தங்கம் திட்டம், அதே போல லேப்டாப்பு, ஸ்கூட்டி திட்டம் அத்தனையும் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் நேரத்தில் சொல்லிவிட்டு அதுவும் நாம் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதற்கு பின்னால் ஒரு 27 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் 1,13,00,000 பேருக்கு மட்டும் கொடுத்தார்கள். அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னால் அரிசி கார்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றனோ அத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று மெக்சிகன் பேனெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2,15,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தார்கள். அதை போல மக்களுக்கு எந்த வாக்குறுதியை கொடுக்கின்றோமோ அந்த வாக்குறுதி வாக்கினை பெறுவதற்காக இருக்கக்கூடாது, அவர் வாழ்க்கையை முன்னேறுவதற்காக இருக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் செயல்பட்டு வந்தார்.